அன்னத்தோட கல்யாணம் இப்போ யாரு கூட நடக்க போகுது அப்படின்னு தெரியாமல் ட்விஸ்டில் இருக்குது. சரவணன் அன்னத்தை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாமல் மண்டபத்தில் இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவங்க அம்மா சரவணன் மண்டபத்திலேருந்து கிளம்பி போகிறதுக்காக சூப்பராக பிளான் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்தா மாதிரி நடிக்கிறாங்க. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கார்த்திக் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இந்த நேரத்தை குணா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அன்னத்தோட தங்கச்சியை கடத்திட்டு போய் வச்சு அதை வீடியோவாக எடுத்து அன்னத்துக்கிட்ட காமிச்சு, நீ மட்டும் என்னை இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உன் தங்கச்சியை கொன்னுடுவேன், உன் தங்கச்சி என்னோட கஸ்டடியில் இருக்கா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ நான் தான் உன் புருஷன், இனிமேல் நான் தான் உன் கழுத்தில் தாலி கட்டணும், இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னத்தோட கழுத்தில் கத்தியை வச்சு குணா அன்னத்தோட கழுத்தில் தாலியை கட்டுறதுக்காக போகிறாரு. நீ வசமாக சிக்கிட்ட, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இல்லையா, இப்போ உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி குணா தாலி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அண்ணன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தங்கச்சியை எப்படி காப்பாற்றுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையே, நாம் இவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் போலையே அப்படின்னு தடுமாறி நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக கார்த்தி அன்னத்தோட தங்கச்சியை காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. தங்கச்சியை பார்த்த உடனே அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் குணா தான் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இவளை எப்படி கார்த்தி கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லி. குணா வேற வழி இல்லை, அவன் வர்றதுக்குள்ளே தாலியை கட்டிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அண்ணன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தடுத்துடுறாங்க. கார்த்தியும் வந்து குணாவை அடித்து போட்டுடுறாரு. நான் இருக்கும்போது உன்னால் அவள் கழுத்தில் தாலி கட்ட முடியாதுரா அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாமல் அன்னத்தோட மாமா கார்த்திகை அன்னத்தோட கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாரு. ஆனால் கார்த்திக் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஆனால் வேற வழி இல்லை, கார்த்திக் தான் அன்னத்தோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. சரவணன் மண்டபத்திலிருந்து ஓடி போனதுனால.